Hi, this is Anita. So in this video, we'll talk about binary search tree deletion. And following this video, you will be having an activity, attempt that in Moodle. And you can come up with your questions in the next class where we meet. Okay. So when we want to delete a node from the binary search tree, there involves three different cases. One with the node with no children. That is, you are trying to delete a node with no children. Second case is we are trying to delete a node with one child, either left subtree or a right subtree. And the third case is we are trying to delete a node with two children. We have both left subtree and right subtree. So இந்த மூணு டிஃபரெண்ட் கேசஸையும் நம்ம நோட்ல பார்க்க போறோம் எப்படி டெலீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் வீல் கோ வித் நோ சில்ட்ரன். ஸோ நோ சில்ட்ரனா நமக்கு ஏற்கனவே தெரியும், அது வந்து லீஃப் நோட் அப்படின்னு அர்த்தம், நோ சில்ட்ரன் அப்படின்றது. ஓகே, ஸோ அப்படின்னா அதை ரிமூவ் பண்றது ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு எந்த சைல்டும் கிடையாது, சைல்டு கிடையாதுன்றப்போ அவங்களை ரிமூவ் பண்றது ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு ரிமூவ் திஸ் 20 அப்படின்னா ரொம்ப சிம்பிள். முதல்ல 20 முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ நான் 50ல இருந்து 20 எங்க இருக்குன்னு முதல்ல பார்த்து வரணும். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு டெலீட், ஐ வில் கிவ் கீ as 20. ஸோ ஐ ஃபர்ஸ்ட் சர்ச் ஃபார் 20. ஸோ முதல்ல 50 பார்ப்பேன், 20ன்றது 50யோட லெஸர். ஸோ ஐ கம் திஸ் சைட் and I'll come this side and I find here. So இப்படி கீழே வரும் பொழுது நம்ம ஒரு பாயிண்டர் போட்டு ஒரு பேரண்ட்டை மார்க் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? அண்ட் இதுதான் நம்ம பார்க்க போற டெலிட்டிங் நோட். ஸோ மேபி இட் இஸ் a T. ஸோ இந்த நோட டெலிட் பண்றப்ப லெஃப்டும் ரைட்டும் இல்லைன்றதுனால வெறுமனை டெலிட் பண்ணாலே போதும், இந்த நோட் ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடும். Okay? So simply remove from tree by saying deleting that node. பட் அந்த நோடுக்கு வர்றதுக்கு முன்னாடி you have to traverse. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அதோடைய பேரண்ட் நோட்ல லெஃப்ட் சைல்டு பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் இருக்கும், இந்த டி முதல்ல இருந்தது இல்லையா அந்த அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த பேரண்ட் பாயிண்டரை மட்டும் நீங்க என்னன்னு மாத்தி விட்டுலாம் அப்படின்னா நல்லது. So this is how node a leaf node is deleted. Very simple. Just delete it from the search for it and delete the particular node. Next case வந்து node with one child. ஒன்னு left subtree-ஆ இருக்கலாம் அல்லது right subtree-ஆக இருக்கலாம். ஓகே, ஒன் சைல்டுனா வெறும் நோட் மட்டும் தான் இருக்கணும், இல்ல ஒரு ட்ரீயாவே கூட இருக்கலாம். ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க, இந்த பேரண்ட்டுக்கு ஒரே ஒரு வாரிசு தான் இருக்குது. நம்ம இவங்களை நம்ம டெலீட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு டெலீட் திஸ் 30 நோ. இவங்களுக்கு ஒரு சைல்டு தான் இருக்காங்க. ஒரு சைல்டுன்றப்போ பிரச்சனையே இல்லை, நம்ம அத்தனை ரைட்ஸையும் யாரு கொடுத்துறோம், இந்த ஒரு சைல்டு கொடுத்துரும். ஸோ இங்க இப்ப இதுதான் டெலீட் பண்ண போற நோடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க டி இருக்கும், இங்க பி இருக்கும். ஸோ பியோடைய லெஃப்ட் சைட்ல ஆக்சுவலா 30 இருந்தாங்க, இனிமே பியோடைய லெஃப்ட் சைட்ல யார் இருக்கணும், 40 இருக்கணும். ஓகே, சோ P உடைய லெஃப்ட்ல இருந்த Dக்கு பதிலாக அவங்களுடைய ஒன்லி சைல்டு யாரு, 40. ஸோ தட் வில் பி மூவ் ஹியர். ஸோ 40ன்ற பாயிண்டரை பாயிண்ட் பண்ணாரு. ஸோ இந்த பாயிண்டர் டெலீட் ஆயிரும், இந்த பாயிண்டர் டெலீட் ஆயிரும். இட் வில் பி டைரக்ட்லி மூவிங் டு 40. ஸோ கண்ட்ரோல் வந்து டைரக்டா 40 போயிருச்சு. கிளியரா? ஓகே, ஸோ டெலீட்டிங் திஸ் 30. ஃபர்ஸ்ட் 30 சர்ச் பண்ணணும். அந்த நோடு வந்ததுக்கு அப்புறம் அதோடைய ஏதாவது ஒரு சைல்டு இருந்ததுன்னா அந்த சைல்டுக்கு டைரக்டா நம்ம என்ன பண்ணிடணும், பாயிண்ட் பண்ணிடணும். ஓகே, ஈவன் இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மேபி ஹேவிங் 35. இப்போ என்ன ஆகும்னா, இந்த 30 நீங்க டெலீட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல 50ல இருந்து இங்க வரணும். அப்புறம் அங்க 30 பார்த்துட்டு இங்க டெலீட் பண்ண போற நோடு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 50ல இருந்து டைரக்டா இந்த 40 நம்ம பாயிண்ட் பண்ண வேண்டியதான். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடும். சரியா? சோ திஸ் இஸ் ஹவ் ஒன் சைல்ட் இஸ் ரிலேட்டட். இதுவும் ரொம்ப ஈஸி. ஓகே, அண்ட் டூ சில்ட்ரன் இஸ் வெரி ஈஸி. பட் ஒரே ஒரு பார்ட் மட்டும் நடுவுல பண்ணணும். என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு ஃபைண்ட் த இன் ஆர்டர் சக்சஸர் ஆஃப் தட் நோட். எந்த நோட டிலீட் பண்ண போறோமோ அந்த நோட இன் ஆர்டர்ல டிராவர்ஸ் பண்ணணும்னா எந்த நோடு வருமோ அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த இன்ஆர்டர் சக்சஸருடைய வேல்யூ எடுத்து இங்க காப்பி பண்ணி அந்த நோட நம்ம டெலீட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் so that you will understand. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு டெலீட் 50.
50க்கு லெஃப்ட் சப்ட்ரியும் இருக்காங்க, ரைட் சப்ட்ரியும் இருக்காங்க. ஸோ இவங்களை யார் உட்கார வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ ஹாவ் டு சர்ச் ஃபார் இன் ஆர்டர் சக்சஸர். ஸோ இன் ஆர்டர் சக்சஸர் அப்படின்னா இந்த 50க்கு அப்புறம் டிராவர்சல்ல யார் வருவான்னு பார்க்கணும். ஏற்கனவே இன் ஆர்டர் சக்சஸர் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல தான் வந்து உங்களுக்கு டிராவர்ஸ் ஆகணும்னு நம்ம போன ட்ரீ டிராவர்சல்ல பார்த்தோம். ஸோ 50க்கு அப்புறம் நியாயமா பார்த்தா இன் ஆர்டர் சக்சஸர் தான் 60 தான். பட் இது ஆக்சுவலா எப்படி எடுக்குது? 60 எங்க வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இன் ஆர்டர் சக்சஸர் எந்த பொசிஷன்ல வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு 55ன்னு போட்டீங்கன்னா அதுவும் இன் ஆர்டர் சக்சஸரா மாறிடும். இந்த 60 எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ இன் ஆர்டர் சக்சஸர் முதல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிற வேல்யூ தூக்கி இங்க காப்பி பண்ணுங்க. நோடு எதுவுமே பண்ண வேண்டாம், காப்பி மட்டும் பண்ணுங்க. 50 தான் நம்ம டெலீட் பண்ண போறோம். ஸோ டெலீட் பண்ணும் பொழுது அவர் இன் ஆர்டர் சக்சஸர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ மட்டும் தூக்கி இங்க காப்பி பண்ணிடுங்க. இப்போ இந்த நோட் சும்மா இருக்கு, இதுக்கு லெஃப்டும் இல்லை ரைட்டும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிடலாம், ஃப்ரீயா டெலீட் பண்ணிடலாம். ஸோ இட் வில் பிகம் அ ட்ரீ லைக் திஸ். ஸோ 2 children deletion ஈஸி, ரொம்ப ஈஸி. அது வந்து ஃபர்ஸ்ட் 2 கேஸ் மாதிரி தான். ஆனா அதுக்கு முன்னாடி இன் ஆர்டர் சக்சஸர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இன் ஆர்டர் ப்ரெடிசஸரும் சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. யூ கேன். ஓகே, ஸோ இப்போ இன் ஆர்டர் சக்சஸர் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்தா ரொம்ப சிம்பிள். இன் ஆர்டர் டு ஃபைண்ட் த இன் ஆர்டர் சக்சஸர் ஆஃப் எனி நோட், ஃபர்ஸ்ட் ஹாவ் அ ஒன் ரைட் ஜம்ப். அதாவது மூவ் டு ரைட் சப்ட்ரின்னு அர்த்தம், ஆர்எஸ்டி. ஓகே, ஸோ ரைட் ஜம்ப் பண்ணாம மூவ் டு ரைட், அந்த பர்டிகுலர் நோடுடைய ரைட் சப்ட்ரிக்கு போயிடணும். தென் டு leftmost node from that position. அதுதான் இன் ஆர்டர் சக்சஸர். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினலா 50 இருந்தாங்களா? ஓகே, ஸோ இப்போ 50க்கு இன் ஆர்டர் சக்சஸர் கண்டுபிடிக்கிறது முதல்ல ரைட் சப்ட்ரிக்கு வந்து ஜம்ப் பண்ணிட்டேன். அண்ட் அங்க இருந்து லெஃப்ட் மோஸ்ட் நோட கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இங்க லெஃப்ட் மோஸ்ட் நோட்னா லெஃப்ட் 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 போனீங்க லெஃப்ட் மோஸ்ட் நோட் வந்துடும் அண்டில் யூ ஹேவ் அ நன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 60. ஸோ இந்த வேல்யூவை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நீ அப்படியே தூக்கி காப்பி பண்ணி இங்க போட்டுக்கணும். சரியா? திஸ் இஸ் கால்ட் அஸ் இன் ஆர்டர் சக்சஸர். கிளியரா புரிஞ்சுதா? ரைட். ஸோ இப்போ இந்த வேல்யூவை மூவ் பண்ணுங்க, அப்புறம் அந்த நோட எப்பவும் போல நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். சரியா? So I'll show you a sample tree. We'll have a tree like this. இப்போ நீங்க வந்து இவ்வளவு நேரம் நான் சொன்னதை வச்சுட்டு ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்களால முடியுதா அப்படின்னு பாருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பிஎஸ்டி. சரியா? ஸோ 30க்கு கீழே இருக்கலாம், இந்த பக்கம் இருக்கு, இதுக்கெல்லாம் இருக்குது. இப்போ நான் கேஸ் 1 ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ கேஸ் 1ல என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் 20யை டெலீட் பண்ண போறேன். ஸோ டெலீட் 20. இப்போ என்ன ஆகும்? 20யை முதல்ல சர்ச் பண்ணணும். எப்பவுமே ரூட்ல இருந்தா சர்ச் பண்ணணும். ஸோ 30 லெஸர், 20ன்ற வேல்யூ லெஸர், ஸோ லெஃப்ட் சைட். 15ன்ற வேல்யூ வந்து லெஸர், ஸோ ரைட். 25 இந்த வேல்யூ கிரேட்டர், ஸோ லெஃப்ட். இந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கண்டுபிடிச்சனால ஜஸ்ட் இதை மட்டும் டெலீட் பண்ணிடணும். ஓகே, ஸோ டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கு. 25, 40, 35, 70. ஓகே, நவ் செகண்ட் கேஸ் பார்ப்போம். ஸோ நம்ம எதை டெலீட் பண்ணலாம்? 15 டெலீட் பண்ணலாம். ஓகே, ஸோ 15 டெலீட் பண்ணுவோம். 15 டெலீட் பண்ணும்போது அகைன் 15 சர்ச் பண்ணுவோம். ஆர் வி ஷல் டெலீட் 70, அதுவும் ஒரு சைல்ட்ல இருக்கு. ஸோ 70 சர்ச் பண்ணும்போது டெலீட் 70.
ஓகே. ஸோ 70னா முதல்ல 30க்கு கிரேட்டர், 40க்கு கிரேட்டர், இங்க வந்துருச்சு 70. பட் இவனுக்கு ஒரு சைல்டு மட்டும் இருக்கு. சரியா? ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும், டைரக்டா இந்த 40யோடைய சைல்டா ரைட் சைல்டா அதை மாத்தணும். 70 எந்த சைல்டா இருந்துச்சோ அதே சைல்டா இவங்களையும் ரீப்ளேஸ் பண்ணணும். 40க்கு ரைட் சைட்ல தான் 70 இருந்துச்சுன்னா அவங்களுடைய சைல்டையும் அதே ரைட் சைட்ல தான் பார்க்கணும். கோடு எழுதும் போது அதையும் சேர்த்து செக் பண்ணணும். ஸோ 30, 15, 25, 40, 35, 60, 70 delete பண்ணிட்டோமா? ஓகே. ஸோ நவ் we shall try deleting two nodes. ஸோ அதுக்கு ரெண்டு பாசிபிள் இருக்கு. ஒன்று 30 டெலிட் பண்ணலாம், 40 டெலிட் பண்ணலாம். எது டெலிட் பண்ணாலும் நமக்கு அந்தந்த நோடு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். ஸோ 30 டெலிட் ஆகுது, இப்போ 40 டெலிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆர் ஐ கோ வித் 30. ஏன்னா இன்ஆர்டர் ப்ரெடிசஸர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். 30 அப்படிங்கிறதுக்கு எது இன்ஆர்டர் ப்ரெடிசஸர், சாரி இன்ஆர்டர் சக்சஸர். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு தடவை ரைட் சப் ட்ரீ ஜம்ப் பண்ணுங்க. ஸோ இங்க வந்துட்டேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் மோஸ்ட் நோடுக்கு போங்க. ஸோ லெஃப்ட் மோஸ்ட் நோடு முதல்ல 35, அதுக்கும் கீழே பார்த்தா எதுவும் இல்லை. ஸோ இவங்க தான் இன்ஆர்டர் சக்சஸர். இப்போ இந்த 35 காப்பி பண்ணி இங்க எழுதுங்க. காப்பி பண்ணி எழுதிட்டீங்களா? இப்போ இங்க 15 ஆயிரும், இங்க 25 ஆயிரும், இங்க 40, இங்க 60, இப்போ இங்க 35 இருக்கு, இங்கேயும் 35 இருக்கு. ஏன்னா வேல்யூ மட்டும் தான் காப்பி பண்ணிருக்கோம், நோடு அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த நோடை நீங்க என்ன பண்ணணும், டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணும்போது ஆஸ் யூஸ்வல் டெலிஷன் தான். இது சைல்டான் போத் சில்ட்ரன் இருக்கான்னு பாருங்க, இல்ல. ஒன் சைல்டான்னு பாருங்க, இல்ல. இப்போ ரெண்டு சைல்டுமே இல்லையா, இல்ல. ஸோ நீட்டா இதை டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த மாதிரி எதுவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 38ன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னா 35 டெலீட் பண்ணும்போது என்ன வேல்யூ காப்பி ஆகும், இன்ஆர்டர் சக்சஸர் 35 தான், அதுல மாற்றமே இல்லை. 38 போடக்கூடாது. ஏன்னா ஒரு தடவை தான் ரைட் சப் ட்ரீ பண்ணணும், அப்புறம் ஃபுல்லா லெஃப்ட்ல தான் டிராவல்ஸ் பண்ணணும், இந்த ரைட்டுக்கு போகக்கூடாது. ஸோ 35 தான் நமக்கு சக்சஸர், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே. பட் இந்த 35 மேல காப்பி பண்ணதுக்கு அப்புறம் இந்த 35 டெலீட் பண்ணணும் இல்லையா? அப்படி டெலீட் பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு சைல்டு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த 38க்கு பதிலாக இந்த ஒரு சைல்டு உள்ள இந்த பாயிண்டர் இங்க வந்து. ஓகே. Okay. So this is how the deletion works, right? So we shall have more examples after seeing this code. இதுக்கான கோட், இது வந்து நம்ம ரிகர்சிவ் கோட் தான் யூஸ் பண்றோம், சீக்கிரம் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த பார்ட் ஆஃப் கோடு வந்து கரெக்டான நோட தேடுறதுக்காக. இந்த பார்ட் வந்து சர்ச்சிங் த கீ. இப்போ 35 டெலிட் பண்ணணும்னா நான் அந்த ட்ரீல அது எங்க இருக்குன்னு தேடணும் இல்லையா, அதுக்காக. சோ இஃப் ரூட் ஈக்குவல் டு நல், எதுவும் கிடையாதுப்பா, டெலிட் பண்ணதுக்கு அப்புறம் எதுவும் ரிட்டர்ன் ஆகாது, ரிட்டர்ன் த சேம் ரூட். ஓகே. இல்ல ஏதோ ட்ரீ இருக்கு அப்படின்னா இங்க வந்துடும். கீன்றது நான் டெலிட் பண்ண போற கீ. ஸோ இஃப் கீ இஸ் லெஸ் தேன் ரூட் கீ, என்ன அர்த்தம், நான் இப்ப என்ன நோடு பாக்குறேன்னா அதோட லெஸ்ஸர் தேன் இருந்தா நான் எந்த பக்கம் ஜம்ப் பண்ணணும், லெஃப்ட் சைட். ஸோ த சேம் ப்ரொசீஜரை கால் பண்ண போறீங்க. ஆனால் எதை வச்சு கால் பண்ண போறீங்க, ரூட்டுடைய லெஃப்ட். ஏன்னா இனி நான் லெஃப்ட் சைட்ல தான் மூவ் பண்ணணும். மை சர்ச் கீ இஸ் ஒன்லி அட் த லெஃப்ட் சைட். அண்ட் அங்க ஏதாவது சேஞ்ச் நடந்ததுன்னா எது வரைக்கும் அஃபெக்ட் ஆகும்னா ரூட்டுடைய லெஃப்ட் நோட் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும். ஒருவேளை டெலீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரூட்டுடைய லெஃப்ட் அஃபெக்ட் ஆகுன்றதுனால இப்படிதான் போடணும். ரூட்டுடைய லெஃப்ட் ஈக்குவல் டு டெலீட் நோட் ஆஃப் ரூட் லெஃப்ட் ஆஃப் கீ. இதே இது ரைட் சைடா இருந்துச்சுன்னா, கீ இஸ் கிரேட்டர் than ரூட் கீயா இருந்துச்சுன்னா delete node root right and assign the value into root right. Okay, so less than இருந்தா left side போகணும், greater than இருந்தா ரைட் சைட் போகணும். அப்படி போகும்போது நடக்கிற சேஞ்சஸ் அந்தந்த ரூட்ல தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்க ரூட் லெஃப்ட் போட்டீங்கன்னா ரூட் லெஃப்ட் தான் அஃபெக்ட் ஆகும், இங்க ரூட் ரைட் போட்டீங்கன்னா இங்கேயும் ரூட் ரைட் தான் அஃபெக்ட் ஆகும்.
ஓகேவா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஈக்குவல். நான் வந்து delete பண்ண போற கீயை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 3 கேஸையும் நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். First I have to find whether my node has no child. So root உடைய left-ம் நல்லா இருக்கு. This is the symbol. root உடைய left-ம் null, right-ம் null அப்படின்னா return null. Right? நமக்கு வந்து delete பண்ண போறோம். This is a node to be deleted. பட் என்ன சேஞ்ச் உருவாகும்னா நான் delete பண்ணதுக்கு அப்புறம் வெறுமனே null தான் ரிட்டர்ன் ஆகும். Right? So you can add one more value called free root and return null. ரெண்டுமே நல்லா இருக்கு. ஸோ ரூட்டை ஃப்ரீ பண்ணுங்க, நல்ல ரிட்டர்ன் பண்ணுங்க. ஏன்னா அங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாருமே இல்லை. பட் ஒருவேளை ரூட்டுடைய லெஃப்ட் மட்டும் நல்லா இருக்குது, ஓகே, அப்படின்னா ரைட்டை வந்து ஒரு டெம்பரரி பாயிண்டர்ல போட்டுக்கோங்க. ரூட்டுடைய ரைட்டை டெம்பரரி பாயிண்டர்ல போட்டுட்டு அந்த ரூட்டை ஃப்ரீ பண்ணுங்க, டெம்பரரி பாயிண்டரை ரிட்டர்ன் பண்ணுங்க. சோ தட் that will be stored in the root left. ஓகே, சோ இது வந்து ரைட் சைல்டு இருந்தா, ரைட் சைல்டு மட்டும் இருந்தா என்ன பண்ணணும்? சரியா? எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணமோ அந்த இடத்துல போய் அழகா இது போய் உட்கார்ந்துக்கும். இது ரூட்டுடைய நம்ம டெலிட் பண்ண போறோம் பாத்தீங்களா, அந்த நோடுக்கு லெஃப்ட் சைல்டு மட்டும் இருந்தா என்ன நடக்கும்ன்றது இது. இஃப் ரூட்டுடைய ரைட் ஈக்குவல் டு நல், அந்த டெலிட் பண்ண போற நோடு தான் ரூட். அது லெஃப்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ரூட்டை ஃப்ரீ பண்ணிருங்க, அந்த லெஃப்ட் சைல்டு ரிட்டர்ன் பண்ணு. So that it will be placed in the correct position in the main tree. So this is how a recursive deletion procedure is carried on. Okay, பண்ற கான்செப்ட் நம்ம இப்போ இதுல பார்த்தோம் இல்லையா, எக்ஸாம்பிள்ஸ் படி பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் ரிகர்சிவ் ப்ரொசீஜர்ல கொடுத்துருக்கோம். ஸோ நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இந்த செட் ஆஃப் கோட் வந்து சர்ச்சிங்க்கு லெஃப்ட் சைட் போகணுமா ரைட் சைட் போகணுமா எனக்கு கீ வர்ற வரைக்கும். ஒருவேளை நான் கீ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, ரெண்டு சைல்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரூட்டை ஃப்ரீ பண்ணுங்க, நல்ல ரிட்டர்ன் பண்ணுங்க. ஏன்னா அங்க அந்த ரூட்டுக்கு பதிலாக அந்த டெலீட் பண்ணப்படுற நோடுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா ரெண்டு சில்ட்ரனுமே கிடையாது, அதனால நல்ல ரிட்டர்ன் பண்ணுங்க. பட் இந்த கேஸ்ல ரைட் சைல்டு இருக்காங்க, அப்போ ரைட் சைல்ட டெம்பரரியா மார்க் பண்ணிட்டு ரூட்டை ஃப்ரீ பண்ணுங்க, அந்த டெம்பரரி ரிட்டர்ன் பண்ணுங்க. இங்க லெஃப்ட் சைல்டு இருக்காங்க, ஸோ ரூட்டுடைய லெஃப்ட மார்க் பண்ணுங்க, ரூட்டை ஃப்ரீ பண்ணுங்க, டெம்பர் ரிட்டர்ன் பண்ணுங்க. ஸோ அது புதுசான ரூட்டாவும் மாறிடும், இல்ல வேற நோடாவும் மாறுறதுக்கு வாய்ப்பு. ஓகே, நவ் டபுள் சில்ட்ரன், ரெண்டு சில்ட்ரன் இருந்தா நான் என்ன பண்ணணும்? இவ்வளவுதான். யூ ஹாவ் டு ஃபைண்ட் த மின் வேல்யூ ஆஃப் ரூட் ரைட். ஸோ ரூட் ரைட்டுக்கு ஜம்ப் பண்ணிட்டு அதுல லெஃப்ட் சைடே போனீங்கன்னா இந்த மின் வேல்யூ அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, ஸோ மின் வேல்யூ கோட் ஐ கேன் ரைட் ஹியர். இந்த மின் வேல்யூ கோடுன்றது ஒரு ஃபங்க்ஷன் தான், அது வந்து நோட ரிட்டர்ன் பண்ணும் and it will accept a node. ஸோ என்ன பண்ணணும், ரூட் ரைட்டுக்கு வந்துட்டீங்க, அங்க இருந்து லெஃப்ட். ஸோ while n's left not equal to null, n equal to n's left, அப்படியே போயிட்டே இருக்கு. இது முடிச்சதுக்கு அப்புறம் you can return n. ஸோ எப்போ லெஃப்ட் நல்லா இருக்கும் அதோட ஸ்டாப் பண்ணி அந்த லெஃப்ட் நோடு இங்க ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இதுதான் இன்ஆர்டர் சக்சஸர் கண்டுபிடிக்கிறது. சரியா? அண்ட் காப்பி திஸ் இன்ஆர்டர் சக்சஸர்ஸ் கண்டென்ட் டு திஸ் நோட். இது டெம்ப்ல இருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், நோட் எந்த நோடு டெலீட் பண்ண போறோம், ரூட்டுங்கிற பேர்ல இருக்கிறதா டெலீட் பண்ண போறோம். அதுல இந்த டெம்புடைய கீயை நான் ரீப்ளேஸ் பண்றேன். ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப யாரை நான் டெலீட் பண்ணணும், டெம்பை தான் டெலீட் பண்ணணும், ரூட்டை டெலீட் பண்ண கூடாது.
ஓகே, சோ திருப்பும் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம கீக்கு பதிலாக டெம்ப் கீயை கொடுங்க. டெலீட் ப்ரொசீஜரே தான், அதே டெலீட் ப்ரொசீஜர் தான். ரூட் ரைட்ல இருந்து ஆரம்பிச்சதுனால இது எல்லாம் ஒண்ணுதான், இன்னோட சக்சஸர்னால இது எல்லாம் அதே தான் வரும். பட் கீக்கு பதிலாக இனிமே நான் சர்ச் பண்ண போறது புது கீ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 35 இங்க வச்சிருக்கிறேன், இங்க 38ன்னு கொடுத்தேன் இல்லையா. ஸோ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் 50 டெலீட் பண்ண போறோம் அப்படின்னா 10 இருக்கு, இப்படி இருக்குதுன்னா இவங்கதான் இன்ஆர்டர் சக்சஸர். ஸோ இந்த 35ன்ற வேல்யூ இங்க காப்பி ஆயிடும். இப்போ இதுதான் டெம்ப். இனிமே நான் டெம்பை தான் டெலீட் பண்ணணும். ஸோ எந்த கீயை வச்சு டெலீட் பண்ணணும், 35ன்ற கீயை வச்சு டெலீட் பண்ணணும். அதுவும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும், ரூட்டுடைய ரைட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ரூட்ல இருந்து ஆரம்பிச்சிடாதீங்க, ஆரம்பிச்சீங்கன்னா இப்ப நீங்க எதை காப்பி பண்ணீங்களோ அந்த நோடே டெலீட் ஆயிடும். ஸோ இந்த ஸ்டெப்பை மறந்துடக்கூடாது. ரூட்டுடைய ரைட்டு, அப்புறம் நம்ம டெம்புடைய கீ, நாட் அவர் ஒரிஜினல் கீ. ஸோ த சேம் ஸ்டெப்ஸ், do that and you will be able to delete. Okay. So this is how the deletion is taken place. Okay. So I'll give you an example code, a binary search tree. நீங்க நான் சொல்ற வேல்யூஸை மட்டும் delete பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ரைட், இதை வரைஞ்சுக்கோங்க. So 90 இது. So first delete 2, then delete 40, and after that delete 20, then delete 50. இந்த 4 டெலிஷனுக்கும் நீங்க இந்த வீடியோ பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. அண்ட் உங்க டவுட்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளாரிஃபை பண்ணுவோம். Okay, so please watch this video and I'll add an question to you in Moodle. Please attend that too. Thank you for watching.